அண்டா காக்குசம் அபு காக்குஹும் பிறந்திடு சீசே. சோப்போட்டா விஜய், நீங்க சோப்புன்னு நான் இத்தனை நேரம் ஏங்கிட்டு இருக்கேன். முதுக காட்டு. இந்தாங்க, போட்டு விடுங்க. நல்லா இருக்கா? திரும்ப மூஞ்சிக்கு மட்டும் போடுறேன். இந்தாங்க, போட்டு விடுங்க. போதுமா? இப்ப நான் உங்களுக்கு போட்டா பாத்தீங்க. ஐயோ 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 ஐயோ, ஏண்டி சோப்பு போட்டு என் பேரனை மயக்க பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணுமில்லாச்சி, பாருங்க, நான் தரையை தான் தொடச்சிட்டு இருக்கேன். தரைய தொடக்கிறியா, என் பேரனை தொடக்கிறியா? நீ விதையிலேயே கொட்ட போட்டவளாச்சே. அடிக்கடி உடம்ப நிமித்தி நிமித்தி காட்டி தலை நிமிந்து நடக்கிற என் பேரனு தலை குனிஞ்சு நடக்க வச்சுதான் போல இருக்கே. சோப்போட்டா. அடியே போதுண்டி, நீ வேலை பார்த்த லட்சணம். போடி வெளியே போடி. ஆச்சி, நீங்க என்ன அடிங்க கொல்லுங்க, ஆனா விஜய் கிட்ட மட்டும் என்ன பிரிச்சிடாதீங்க. அடி செருப்பால. ஏண்டி தெருவுல அனாதையா கிடந்த ஒண்ணு எடுத்து வந்து பொண்ணு மாதிரி வளர்த்தா என் பேர மேலேயே கண்ணு வைக்கிறியா? போடி வெளியே, கட்டிருக்க துணியோட போயிடு போ. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஆச்சி, நான் எங்க போவேன்? எனக்கு யார் இருக்கா? இட்டுச்சன்னா ஏய், எனக்கு கோவம் வராது, வந்துச்சு கரகாட்டம் தான். போயிடு வெளியே போயிடு. பேராண்டி சோப்போட்டா. சோப்பு எனக்கே வா. சோப்போடட்டா. சரிதான் போ. 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படித்தான் தூக்கத்திலே கபடி ஆடுனேன், கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விட்டேன். இப்ப என்னடா தூக்கத்திலே சோப்பு போடுறேங்கிற? இதுக்கு நான் எங்க போய் சோப்பு போடுவேன்? இவனுக்கு அவங்க தாத்தா காத்து பட்டிருக்கு, இது மந்திரிச்சாலும் சரிப்பட்டு வராது. நீ கனவு காணுப்பா. சோப்போடட்டா. மீன் கடையில டியூட்டி போட்டாங்க, ஒரே ரவுடி கும்பலா போச்சு. இன்ஸ்பெக்டர் தனியா விட்டு ஓடி போயிட்டான்டா. தப்பிச்சு வரக்குள்ள ஒரே நாஸ்தி ஆகி போச்சு. இங்க பாரு, நான் ரூம்ல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். சார், ஒரு கேஸ். நான் டென்ஷன்ல வந்திருக்கேன்டா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்காந்துருக்கேன். இதெல்லாம் நீங்க விசாரிக்க கூடாதா? உங்களுக்கு சொல்லணும் அடம் பிடிக்கிறா சார். சரி, வர சொல்லி அவனை. வாயா. வணக்கம் சார். நீதானா அது? ஆமா சார். காலையில இருந்து வெயிட் பண்றியா? ஆமா சார். அப்படியா? இல்ல சார். போய் டிபன் வாங்கிட்டு சொல்லியா? பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். என்ன கேஸ்? என் பொண்டாட்டியை வேற ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டா சார். நான்சென்ஸ். நாட்டுல எங்க பார்த்தாலும் ரொம்ப அதிகமா இதான் நடக்குது. இப்ப அவன் எங்க இருக்கா? மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல 2 நாளைக்கு முன்னாடி போய் கூப்பிட்டேன், வர மாட்டேன்னுட்டா சார். உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகல சார். பின்ன 1 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்த பொண்டாட்டியை கடத்திட்டு வந்து நான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் சார். அவளை இன்னொருத்த கடத்திட்டு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் சார். நீங்க தான் சார் எப்படியாவது அவளை கடத்திட்டு வந்து சேர்த்து வைக்கணும். என்ன சார், எப்ப கடத்திட்டு வருவீங்க? ஒரு கேஸாடா? காலையில இருந்து உட்கார்ந்துருக்க படுவா, நீ ஊருக்குள்ள உயிரோட இருக்கணும். நான்சென்ஸ். எவனா இந்த கேஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்? அனிதா, இன்னைக்கு டிவில சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் இருக்குது, சூப்பரா இருக்கும். டிவி ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன். சண்டையில் வல்லவர்கள் மாமியாரா மருமகளாங்கிற தலைப்பு சூடா இருக்குமே. ஏய், டிவி ஆன் பண்றீ. நான் என்ன பண்றது? திடீர்னு டிவி கோவிந்தா. என்னது, டிவி ரிப்பேரா? எம்மடி எம்மடி, ஏதாவது செய்ய முடியுமா பாரு. எனக்கு என்ன தெரியும், நான் என்ன டிவி மெக்கானிக்கா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி, நீ போய் பக்கத்து வீட்டு பையனை கூட்டு வரியா? பக்கத்து வீட்டு பையனா? 10 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்த சொல்லு, ஊத்துறேன். ஆனா அவனை மட்டும் கூப்பிட மாட்டேன். ஏன் ஏன் ஏன்? அவன் சரியான ஜொல்லு பாத்திமா. நீங்க வந்தான்னா டிவிய பார்க்க மாட்டான், என்னையே பாத்துட்டு இருப்பான். இவங்க பெரிய பேரழகி, வந்தாதானே வேணாங்கிறது. நானே போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ, இதை ரிப்பேர் பண்றதுக்குள்ள பாதி பாப்பையா போயிட்டு வரேன். தம்பி வாமா. என்ன வெளியிலே நிக்கிற? உள்ளவா. இருக்கட்டுங்க, எனக்கு கொஞ்சம் அவசரம். தம்பி உடனே அனுப்புறீங்களா? ஓ, அவசரத்துக்கு என் பேரை வந்து. ஐயோ, விவகாரமா பேசுறீங்களே. வீட்டு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, உடனே தம்பி அனுப்புங்க. என் பேரை என்ன டிவி மெக்கானிக்கா? இல்லீங்க, போன தடவை எங்க வீட்டு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சா, தம்பி வந்து கை வச்சது உடனே படம் வந்துருச்சு. என் பேரை கை அப்படி. பேராண்டி, என்ன பாட்டி? இவங்க வீட்டு டிவி ரிப்பேர் ஆயி. எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், ஆனா நான் போக மாட்டேன். ஏன்பா?
உங்க வீட்ல ஒரு எலி மூஞ்சி இருக்கே, அது எரிஞ்சு விழும். பேராண்டி, பாட்டி, எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தி கம்மல்லாம் போட்டாங்கப்பா. நீ போறியா இல்ல நான் போட்டுமா? ஐயோ, நீ போய் கஷ்டப்பட வேண்டாம் பாட்டி, நானே போறேன். போய் டிவிய மட்டும் ரிப்பேர் பண்ணிட்டு வா. 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் என்ன பேசுனீங்க எனக்கு புரியவே இல்ல. நான் அந்த காலத்து 3ஆம் கிளாஸ். உனக்கு இதெல்லாம் புரியாது போ. இதுவும் புரியல. புரியல உங்களுக்கு புரியும் போ. பாப்பா பா, நல்லா வர்க் பண்ணிட்டு இருந்த டிவி என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்சம் பாருப்பா. ஐயோ, பிரஷர் குக்கர் மாதிரி சத்தம் வருதே. பாப்பா அவ காணுமே, சீக்கிரம் ரிப்பேர் பண்ணு தம்பி. என்ன ஆண்டி பாப்பையா பாப்பையான்னு அலையறாங்க? இது ஒரு நிமிஷம் ஆண்டி. சில்லன சில்லன நீர் துளிப்பட்டு மெல்லன மெல்லன கை விரல் தொட்டு தொட்டத தொட்டு மாடிக்கு போய் கட்டட்டுமா, புஜ்ஜி கண்ணு மேல வந்து ஒட்டிக்குமா. என்ன பாட்டு சத்தம் மட்டும் கேக்குது, படத்தை காணோம்? பாட்டு நான் பாடுன ஆண்டி. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. எந்த படத்துல வருது இந்த பாட்டு? பாத்ரூம் பாத்ரூம். ஆஹா, என்ன கவிதை நயமான டைட்டில். படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? படம் ரிலீஸ் ஆகல ஆண்டி, இப்பதான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஐயோ, என்ன ஒரு நாள் ஷூட்டிங் பார்க்க கூட்டிட்டு போயேன். ஐயோ, அந்த ஷூட்டிங்க மட்டும் நீங்க பாத்தீங்க அப்புறம் டென்ஷன் ஆயிடுவீங்க, அவ்வளவுதான். ஐயோ, எனக்கு முதல்ல என் பாப்பையாவ பார்த்தா அவனுமே. ஆண்டி, அதென்ன பாப்பையா மேல அவ்வளவு மோகம்? லவ்ஸா? ஏய், சும்மா சொல்லுங்க ஆண்டி, அங்கிள் கிட்ட சொல்லிட மாட்டேன். நானும் அவரும் ஓடி போயிடலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பா, அப்ப அங்கிள் ஹாப்பியா இருப்பாரு. பாவி பையல முதல்ல ரிப்பேர் பண்ற வழியை பாரு. ஆண்டி, டிவில கீழே ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, எல்லாம் மேலதான். மேலனா? ஆண்டனா சரியில்ல ஆண்டி, நான் போய் ரிப்பேர் பண்றேன். அந்த ஸ்க்ரூ டிரைவர்ல எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம். அனிதா, அனிதா, அடுப்புல பால் வச்சிருக்க பொங்கிட போது இதை கொண்டு போய் இந்த தம்பிட்ட கொடுத்துருமா. போக மாட்டேன்னு சொல்றேன்ல. ஐயோ, என் சாலமன் பாப்பையா புடிடுத கொண்டு போய் கொடு. அவன் ஒண்ணு கடிச்சு தின்ற மாட்டா. போ. மொட்டை மாடி ஒரு லவ் ஜோடி ஜோடி. என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணுலமா, ஒரு பூனை மேல பாஞ்சிருச்சு. பாத்துமா, நகை பண்ற போது. இது நம்ம வீட்டு பூனை, ஒண்ணும் பண்ணாது. ஏய், நான் என்ன பூனையா? சாதாரண பூனை இல்ல, திருட்டு பூனை. டிவில இருந்து ஆண்டனா கேபிள புடிங்கி விட்டுட்டு நான் திருட்டு பூனையா? ஏண்டி இப்படி காலங்காத்தால அலையறீங்க? என்னடா பண்றது, காலையில உன்னை பாக்கணும்னு தோணுச்சு, அதான் இப்படி பண்ண. பிடிக்கலன்னு சொல்லு, நான் போயிடுறேன். ஐயோ, என்ன தம்பி, முடிஞ்சதா? இல்ல ஆண்டி, இப்பதான் கை வச்சிருக்கேன். ஒண்ணும் அவசரம் இல்ல. கை வச்சது வச்சுட்டேன், எல்லா இடத்துலயும் கை வச்சு பாத்துரு. அப்பதான் அடிக்கடி ரிப்பேர் வராது. உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. கண்ட இடத்துல கை வச்சு ஷாக் வாங்கி போறப்பா, பாத்து. ஏய், டோன்ட் டச். ஆண்டி, இங்க பாருங்க ஆண்டி, உங்க பொண்ண எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றா. நான் எப்படி இதை ரிப்பேர் பண்றது ஆண்டி? பாருங்கம்மா, அனிதா கிட்ட ஸ்க்ரூ டிரைவர் முதற்கொண்டு கொடுத்து அமிச்சேன். தம்பி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிற போல இருக்கு. அனிதா, தம்பி என்ன கேக்குதோ கொடுமா, அப்பதான் சீக்கிரம் வேலை முடியும். ஐயோ, என்னன்னு கேட்க போறானோ. என்ன சொன்னீங்க? நீ 10ஆம் கிளாஸ், உனக்கு ஒண்ணும் புரியாதுமா. கேட்டியா? உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க நான் என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு. இப்போ உனக்கு என்ன வேணும்ங்கற? நான் வேற என்ன கேட்க போறேன்? ஒரே ஒரு குல்ஃபி கொடு பாப்போம். இங்க, ஐயோ இங்க. தாத்தா, டிவில பட்டிமன்றம் ஓடுது, பாட்டி கூப்பிடுறாங்க. போடி, நான் ஸ்டார் டிவி பாத்துக்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. போய் பாட்டியை கூட்டிட்டு வா. ஆண்டி, எல்லாம் ஓகே. அப்ப டிவில படம் வரும்ல? உள்ள பாப்பைய பேசிட்டு இருக்காரு, போங்க. ஐயோ, என் கண்ணு. உங்க பேரு சாமர்த்தியமே சாமர்த்தியம். என் பேரனை பத்தி எனக்கு இல்ல தெரியும். அவன் என்ன ஆளு. 5 பைசாவுக்கு யானையும் வாங்குவான், 5 மிட்டாய 10,000க்கு விற்பான். ஐயோ, எதுக்குதான் 10வது வரைக்கும் படிச்சனோ தெரியலையே. இவங்க பேசுறது ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரிய வேண்டாம், நீ போய் பாப்பையா. வணக்கம். என்னையா கேசா? ஒண்ணு இல்ல. என்ன ஸ்டேஷனை சுத்தி பார்க்க வந்தியா? வீட்டுல இருந்தா பொண்டாட்டி தொல்லை, வெளியில வந்தா கடங்காரங்க தொல்லை. நிம்மதியா ஒரு 6 மாசம் உள்ள இருக்கலாம்னு வந்தேன். ஏண்டா நிம்மதியா இருக்கு? இது என்ன காஷ்மீரா, சிம்லாவாடா? டேய், இது போலீஸ் ஸ்டேஷன்டா. ஏதாவது தப்பு பண்ணா தான் நாங்க உள்ள வைப்போம். ஏற்கனவே ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கான், மரியாதையா ஓடி போயிரு. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் வரும்போதே ஒருத்தன் தலைய வெட்டி கொண்டாந்து. என்னது, ஆளுங்களே காணோம், மாயமா மறைஞ்சிட்டாங்களா? சாவி இருக்கு, முதல்ல போய் திறந்து இடத்த புடிச்சிருவோம். என்ன இன்னும் நம்ம சிக்னலே காணோம்? இனி குளிக்காம தான் ஸ்பெஷல் கிளாஸ் போன போல் இருக்கு. விஜய், ஜுராசிக் பார்க் 10 rupees ticket, 50 rupees. என்னப்பா மணி 8 போது இன்னும் குளிக்கல, பல்ல விளக்கல. இது எனக்கு காலையில இருந்து ஒரே தலைவலி பாட்டி, ஜலதோஷம் வேற. இப்படியே நான் குளிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஐயோ, என்னப்பா தலைவலின்னு பாட்டிட்டு சொல்லக்கூடாது. இந்த கிளவி எதுக்கு இருக்கிற? இந்த ஒரு நிமிஷத்துல கஷாயம் போட்டு எடுத்து வந்துடுறேன், எல்லாம் சரியா போகும். அம்மா, நான் குளிக்க
டவல். என்னையா இப்படி பண்ணிட்ட? எங்க போற அவசரமா? குளிக்க போறோம் பாட்டி. குளிக்கவா? இப்பதான் தலைவலி ஜலதோஷம் சொன்ன, அதெல்லாம் குளிக்க கூடாது. வாங்க. ஐயோ, இந்த ஜலதோஷம் பச்சை தண்ணியில குளிச்சா உடனே போயிடும். இப்பதான் புக்ல படிச்சேன். அதான். எக்ஸ்கியூஸ் மீ, பாத்ரூம்ல சோப் இருக்கா? இப்பதான் புதுசா வாங்கி வச்சிருக்கேன். போ. என்ன இது? 2 நாளைக்கு ஒரு சோப்பு தேயுது. அவ்வளவு சுத்தமா தேய்ச்சி குளிக்கிறோம் பாட்டி. தாத்தா மாதிரியே பேரணும். அவரு இப்படித்தான் தேயுதேன்னு தேப்பாரு சோப்ப. தன்னன 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 நன்னே தன்னன 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 நன்னே தல்லலல்லே தல்லலல்லே. அனிதா, நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். நான் போகணும், ரொம்ப அர்ஜென்ட். என்னமா அர்ஜென்ட் உனக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே? அப்படி என்ன அவசரம் உனக்கு? நான் தான் குளிக்காம. அம்மா, நான் குளிக்கணுமா? என்னடி இது? வாரத்துல ஒரு நாள் உங்க அப்பா வெளியே கூட்டு போறேன்னு சொல்றாரு, அதுக்கு விட மாட்டீங்களே? அதுக்கு குளிச்சிட்டு தான் போகணுமா? அதான் சொன்னா. நான் தான் முதல்ல குளிப்பேன்ப்பா. ஐயோ, என்ன நடக்க போகுதோ? வந்தாச்சு. யா, என்ன புஜி, ரெடியா? என்ன பதிலே காணோம்? ஓகே, சொர்க்கவாச கதவை நம்ம திறந்துடுவோம். அண்டா காக்குசம் அபு காக்குகும் திறந்துடு சீசே. என்னது திடீர்னு முதுகு சினிமா ஸ்கோப் மாதிரி ஆயிடுச்சு. என்ன புஜி, சோப் போடவா? அவகிட்ட என்ன கேக்குறது, போட்டுருவோம். என்னம்மா, என்னாச்சு? இந்த அக்கிரமத்தை கேளுங்க. பக்கத்து வீட்டு பொறுக்கி ராஸ்கல் நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது என் மேல கை வச்சு எனக்கு சோப்பு போட்டு விடுறாங்க. என்ன சொல்ற? அவங்க பாத்ரூம்ல இருந்து நம்ம பாத்ரூமுக்கு எப்படி? ஐயோ, அந்த கொடுமை ஏன் கேக்குறீங்க? 2 பாத்ரூமுக்கு நடுவுல இருக்கிற செவுத்துல செங்கலையே பேத்து நடுவுல ஒரு பெரிய ஓட்டையை போட்டு வச்சிருக்கான் அந்த ராஸ்கல். வீட்டுக்காரமா, வீட்டுக்காரமா. என்னய்யா, என் வீட்டுல குடி இருந்துகிட்டு என்ன அதட்டுற? உங்க பேரை என்ன காரியம் செஞ்சிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? என்ன செஞ்சான்? அவனை கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். இது விஜய் தம்பி. என்னய்யா, இன்ஸ்பெக்டர் வீரபத்திர மாதிரி வந்து நிக்கிறாரு. என்ன பண்ணுன? என்ன பண்ணானா? என் பொண்டாட்டி பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது உங்க பாத்ரூம் வழியா கையை விட்டு முதுகுல சோப் போட்டு விட்டுருக்கா இந்த பொறுக்கி ராஸ்கல். என்னய்யா, லைட்டா மிஸ்டேக் ஆயி போச்சு பாட்டி. லைட்டா மிஸ்டேக் ஆயி போச்சு. என்ன மிஸ்டேக்? லிப்ஸ்டிக் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க. அது நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. பாத்ரூமுக்குள்ள இருந்தது உங்க பொண்ணுன்னு நினைச்சு உங்க பொண்டாட்டி மேல கை வச்சிருப்பான். அதானே? அதேதான். என்னமா சொல்றீங்க நீங்க? என் பொண்ணு நான் மட்டும் கை வச்சு வராம வந்துங்க. உங்க பொண்ணு என் பேரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. விரும்புறாங்களா? அதான், அதேதான். ஏதோ சின்ன சிறுசுங்க பாருங்க, இந்த காலேஜ் மொட்டை மாடி பாத்ரூம் இங்க எல்லாம் சந்திச்சு பேசிக்குவாங்களே தவிர தப்பு தண்டா மட்டும் பண்ணிட மாட்டாங்க. நீ எல்லாம் ஒரு பாட்டி. ஏண்டா உழைச்சு 3 நாளா விடல, அதுக்குள்ள உனக்கு காதலா? என்னய்யா, என் பேரனை அடிச்சுட்ட, அவன் மேல தூசு பட்டா கூட நான் பொறுத்துக்க மாட்டேன். போலீஸ்காரனா இருந்தா வீட்டுக்குள்ள போந்து கையை நீட்டிடுறதா? இப்ப சொல்றையா, என் பேரன் உன் பொண்ணை விரும்புறான். இன்னும் சொல்ல போனா அவளை கல்யாணம் பண்ணிக்குவான். உனக்கு அது பிடிக்கலன்னா அவன் பொண்ணை போய் அடக்கி வை. இல்ல அவளை வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்க. அதை விட்டுட்டு என் பேர மேல கைய நீட்டின அப்புறம் நான் பொம்பளையா இருக்க மாட்டேன். போட்ட வெத்தல செவக்கலேன்னு பொண்டாட்டி மேல கோச்சுக்கிட்டானா. பெத்த பொண்ணை கண்டிக்க துப்பு இல்ல. வந்துட்டு அங்க இருந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டு போய் வெளியே போயிடு. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுடி. அவனுக்கு உனக்கு என்ன காதலா?
அடிக்கிறா என்னடியா? ஒரு பொண்ணை போய் அடிக்கிற? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? வாய மூடுறா பொறுக்கி ராஸ்கல். திமிரு பிடிச்ச கழுத. இனிமே அவனுக்கு காலகி வேணா கருமாதி வேணா, எங்கேயும் வெளியில போக கூடாது. ஜெயில் மாதிரி வீட்டுக்குள்ள கிடந்து சாகட்டும். அப்பா எனக்கு வேணாம் பாட்டி. என்னையா என்னையா இப்படி கண்ணீர் வடிக்கிற? நீ கண்ணீர் வடிச்சா என் நெஞ்செல்லாம் கலங்குதுப்பா. இந்த பாரு, மனசுக்கு பிடிச்சவளோட சேர்ந்து இருக்கிறத விட பிரிஞ்சு இருக்கிறதுல தான் சோகம் அதிகம்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா, இந்த பாரு, இன்னைக்கு சொல்ற இந்த கிழவி நீ எழுதி வேணா வச்சுக்க. காந்தி தாத்தா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. இந்த பாட்டி உங்க காதலுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்காம சாக மாட்டா ஐயா. கவலைப்படாத, சாப்பிடுப்பா. ஐயா இல்ல, சாப்பிடு கண்ணு.